ஓம் சாந்தி 26/8/2024 हिंदी टू तमिल मुरली 26 अगस्त 2024 प्रदख मुरली ओम शांति बाप दादा मधुबन। मीठे बच्चे, बड़ा बाबा तुम पढ़े आत्मीयों को ज्यादा मेहनत नहीं देते, सिर्फ 2 अक्षर याद करो, अल्फ और वे। இனிமையான குழந்தைகளே, உயர்ந்த பாபா உயர்ந்த மனிதர்களாகிய உங்களுக்கு அதிகமான உழைப்பு ஒன்றும் தருவதில்லை. ஆ மற்றும் ஆ, அதாவது அப்பா மற்றும் ஆஸ்தி என்ற 2 எழுத்துக்களை மட்டும் நினைவு செய்யுங்கள். பிரசன்ன கேள்வி கேட்குறாங்க, அப்பா रूहानी बाप का मुख्य कर्तव्य कौन सा है जिसमें ही बाप को मजा आता है? ஆன்மீக தந்தையின் முக்கியமான கடமை எது? அதை செய்வதில்தான் தந்தைக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறது. உத்தர், रूहानी बाप का मुख्य कर्तव्य है पतितों को पावन बनाना। ஆன்மீக தந்தையின் முக்கிய கடமையாவது பதிதமானவர்களை பாவனமாக ஆக்குவது, தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவது தான் அப்பாவின் வேலை. பாப்புக்கோ பாவன் பனானே மே ஹி பகுத் மஜா ஆத்தா ஹே. தந்தை பாவனமாக ஆக்குவதில் தான் மிகவும் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. தந்தைக்கு பாவனமாக ஆக்குவதில் தான் மகிழ்ச்சி ஏற்படுகிறது. बाप आते ही है बच्चों की सदगति करने, सबको सदो प्रधान बनाने क्योंकि आप कर जाना है. தந்தை வருவது குழந்தைகளுக்கு சத்கதி அளிக்க, அனைவரையும் சதோ பிரதானமாக ஆக்குவதற்கு. ஏனெனில் இப்பொழுது வீடு செல்ல வேண்டும். சிர்ஃப் ஏக் பாட் பக்கா கரோ ஹம் தேக் நகி ஆத்மா ஹே. ஒரு பாடத்தில் அனுபவமிக்கவர் ஆக்குங்கள், நாம் தேகமல்ல. இசி பாட் சே பாப் கி யாத் ரகேகி அவர் பாவன் பனேங்கே. ஆத்மாக்கள் இதே பாடத்தின் மூலமாக தந்தை நினைவு இருக்கும் மற்றும் பாவனமாக ஆகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி। मीठे मीठे सिखिलदे बच्चों, प्रतिमा पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग। रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते, रूहानी बच्चों की रूहानी बाप दादा को नमस्ते। धारणा के लिए मुख्य चार, धारणा मुख्य चारम। फुल मार्क्स से पास होने के लिए अपनी बुद्धि को सदो प्रधान पारस बनाना है. முழு மதிப்பெண்களுடன் தேர்ச்சடைய வேண்டுமென்றால் நமது புத்தியை பவித்திரமான தங்கம் போல ஆக்க வேண்டும். மோட்டி புத்தி சே மகின் புத்தி பன் ராமா கே விசித்திர ராஜ்கோ சம்ஜானா ஹை. மழுங்கிய புத்தியிலிருந்து துல்லிய புத்தி உடையவர்களாக ஆக நாடகத்தின் விசித்திர ரகசியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். தூசரா பாயிண்ட், அபி பாப் சமான் திவ்யா ஓர் அலௌகிக் கர்ம கர்ணேகே. இப்பொழுது தந்தைக்கு சமமாக தெய்வீகமான மற்றும் அலௌகிக செயல்களை செய்ய வேண்டும். டபுள் அஹிம்சக் பன் யோகுபல் சே அப்னே விகர்ம வினாஷ் கர்ணேகே. டபுள் அகிம்சாவாதியாக யோக பலத்தினால் தங்களது விகர்மங்களை விநாசம் செய்ய வேண்டும். ஆஜிகா வரதான், கர்ம और योग के बैलेंस द्वारा फीलिंग का अनुभव करने वाले कर्म योगी भव. கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை அனுபவம் செய்யக்கூடிய கர்மயோகி ஆகுங்கள். கர்மயோகி அர்த்தாத் ஹர் கர்ம யோகயுத் ஹோ. கர்மயோகி என்றால் ஒவ்வொரு காரியத்திலும் யோகயுத் ஆக இருப்பதாகும். கர்மயோகி ஆத்மா சதாகி कर्म और योग का साथ अर्थात बैलेंस रखने वाले कोगी. கர்மயோகி ஆத்மா கர்மத்தில் யோகத்துடன் சேர்ந்து இருப்பார்கள், அதாவது சமநிலையில் இருப்பார்கள். கர்ம और योग का बैलेंस कोने से कर कर्म में बाप द्वारा दो फीलिंग मिलती है ही है, लेकिन जिसके भी संबंध संपर्क में आते हैं उनसे भी दुआएं मिलती है. கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலையில் இருப்பதால் ஒவ்வொரு காரியமும் தந்தை மூலமாக
ஆசீர்வாதங்கள் கிடைத்தே தீரும். மேலும் யாருடைய சம்பந்தமும் மற்றும் தொடர்புகளிலும் வருகிறார்களோ அவர்களின் ஆசீர்வாதங்களும் கிடைக்கும். कोई अच्छा काम करता है तो दिल से उसके लिए दुआएं निकलती है ही बहुत अच्छा है. நல்ல காரியங்கள் செய்வோருக்கு மிகவும் நன்றாக செய்கின்றார்கள் என கூறி மனதார ஆசீர்வாதம் செய்கின்றனர். பகுத் அச்சா மான்னா ஹி துவாயன் ஹே, மிகவும் நல்லது என்று ஏற்றுக்கொள்வதும் கூட ஆசீர்வாதங்களே. அப்போ அன்னைக்கு ஸ்லோகன் சொல்கிறாங்க, सेकंड में संकल्पों को स्टॉप करने का अभ्यास ही कर्मातीत अवस्था के समीप लाएगा. ஸ்லோகன், ஒரு வினாடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சியானது கர்மாதித் நிலையை அருகாமையில் கொண்டு வரும். ஒரு வினாடியில் சங்கல்பங்களை நிறுத்தக்கூடிய பயிற்சியானது கர்மாதித் நிலையை அருகாமையில் கொண்டு வரும். ஓம் சாந்தி. தன்யவாத் பாபா.